ஒருமுறை பார்வதி தேவி நீராடச் செல்லும் முன் தனக்கு காவலாக இருக்க எண்ணி தனது உடலிலிருந்த சந்தன கலவையால் ஒரு சிறுவன் உருவத்தை செய்து அதற்கு உயிர் கொடுத்தார். வாசலில் காவலுக்கு நின்ற அந்த சிறுவன் அங்கு வந்த சிவபெருமானை உள்ளே செல்ல விடாமல் தடுத்தான். அன்னையின் கட்டளையை மீற முடியாது என்பதில் சிறுவன் உறுதியாக இருந்தான். இதனால் கோபமடைந்த சிவபெருமான் தனது சூலாயுதத்தால் அச்சிறுவனின் தலையை துண்டித்தார். இதைக் கண்டு பார்வதி தேவி துயரமடைய அவரை சமாதானப்படுத்த சிவன் தனது பூதகணங்களை அனுப்பி வடக்கு நோக்கி படுத்திருந்த ஒரு யானையின் தலையை கொண்டு வரச் செய்தார். அந்த யானை தலையை சிறுவனின் உடலில் பொருத்தி சிவபெருமான் உயிர் கொடுத்தார். அந்த சிறுவனே விநாயகர். அனைத்து கணங்களுக்கும் தலைவன் என்பதால் கணபதி என்றும், தடைகளை நீக்குபவர் என்பதால் விக்னேஸ்வரர் என்றும் அவர் அழைக்கப்படுகிறார்.